பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் நம்மளோடு இடைப்படுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையுள்ளவர்களாயும் இருங்கள். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் எத்தனையோ வகையான சத்தங்கள் உண்டு. பறவைகளினுடைய சத்தம், மிருகங்களினுடைய சத்தம், மனிதர்களுடைய சத்தம். ஒரு பொருளை கீழே போட்டுட்டோம்னா அதில் கேட்குற சத்தம், வெளியில் ஜனங்களினுடைய ஆரவார கூக்குரல், ஆராதிக்கும் சத்தம், ஜெபிக்கிற சத்தம். சில நேரங்களில் வெளியே யாருனாலும் 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா அந்த சத்தம், பயங்கரமான சத்தம். வானத்தில் இடி இடிக்கிற சத்தம், மழை பெய்கிற சத்தம். ஆமாம், இப்படி எத்தனையோ வகையான சத்தங்கள் உண்டு. இது எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல. தாய் தன் பிள்ளையினோட குரலை கேட்டவுடனே சந்தோஷப்படுவாள். பிள்ளை சத்தத்தை கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஒரு ஆழமான சத்தியம் இது. தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். தேவனுடைய சத்தம் கேட்கும்போது தான் அவர் சித்தம் நம்மளால் செய்ய முடியும். இல்லைன்னா நமக்கு தெரியாது. அவர் பேசணும். ஆபிரகாமோடு பேசினார், தாவீதோடு பேசினார், சாமுவேலோடு பேசினார், எரேமியா, ஏசாயா, எல்லா தீர்க்கதரிசிகளோடும் தேவன் பேசினார். அவர்கள் அவர் சத்தத்தை கேட்டார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்தை கேட்ட அனுபவம் உண்டா? அநேகருக்கு இருக்கும். எனக்கு 40 வயது வரைக்கும் இல்லை பிரியமானவர்களே. என்னுடைய 40வது வயதில் தான் அப்போத்தான் நான் வேதத்தை கையில் எடுத்தேன். உண்மையாக அது வரைக்கும் சும்மா சங்கீதம், நீதிமொழி சும்மா எந்நேரம் இருக்கும் என் கையில், பக்கத்தில் இருக்கும். தூங்கும் போது பக்கத்தில் வைக்காமல் தூங்கும். தலைக்கு பக்கத்தில் பைபிள் இல்லாமல் நான் தூங்க மாட்டேன். ஹாஸ்டலில் இருக்கும்போதும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, எந்திரிச்சோடனே அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்து கொண்டுட்டு போய் சும்மா அப்படி வச்சுருவேன். அப்பப்போ அது நமக்கு ஒரு இது மாதிரி சும்மா ஈவினிங் டைமில், காலையில் ஒவ்வொரு நேரம் கிளாஸுக்கு போகும்போது எடுத்து சும்மா அந்த இதில் சங்கீதத்தில் மட்டும் ஒரு 2 வசனம், ஒரு அதிகாரம் கூட படித்ததில்லை, கொஞ்ச நேரம். அப்பெல்லாம் அவர் சத்தம் கேட்கல பிரியமானவர்களே. ஆனால் உண்மையாக அவர் சத்தம் கேட்கணும்னு சொல்லி நான் பைபிள் படிக்கும்போது எனக்கு கேட்டது. நான் டீச்சர் வேலை செய்யும்போது பாஸ்டரோட ஒய்ஃபெல்லாம் என் கூட வேலை செஞ்சாங்க. அவங்களாம் ரிட்டையர்ட் ஆகிட்டு, ரிட்டையர்ட் இல்லை, வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு ஊழியத்துக்குன்னே போயிட்டாங்க. அப்போது அவங்ககிட்ட நான் அப்போ கேட்பேன், கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்குறது? அப்போ அவங்க சொல்லுவாங்க, இது பெரிய காரியம். நீங்கள் பைபிள் படிக்கிறதுல ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பேசுவார். நீங்கள் வேதம் வாசிக்கிறதுல பேசலாம், நீங்கள் வேதம் படிச்சுட்டு இருக்கும்போது. அப்போ நான் கேட்பேன், நான் ஆதியாகமத்திலேருந்து நான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எப்படி பேசுவார் ஆண்டவர், என்கிட்ட எப்படி பேசுவார் அப்படின்னு ரொம்ப ஈகராக கேட்டேன். ஆண்டவர், ஏன்னா தெய்வம், கடவுள், அவர் என்னிட்ட பேசணும். அப்போ எப்படி பேசுவார்? எப்படிப்பா பேசுவார்? உடனே அவங்க சொன்னாங்க, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம். உங்கள் வாழ்க்கையில் எப்படி பேசுவார்ன்றதை நீங்கள் அனுபவித்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு வார்த்தையாக பேசலாம், ஒரு வசனமாக பேசலாம், ஒரு அதிகாரமாக பேசலாம். அவர் அந்த மாதிரி பேசுவார். நீங்கள் டெய்லி என்ன பண்ணுங்கள், வேதம் வாசிக்கும்போது எனக்கு நீங்கள் என்னோடு பேசுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படிங்க. நாங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த வேதம் எனக்கு தெளிவாக நீங்கள் என்னோட பேசுங்க, நான் இப்போ வேதத்தை வாசிக்க போகிறேன், ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வாசிப்பேன். ஆதியாகமத்தில் ஆண்டவர் பேசலை, யாத்திராகமத்தில் பேசலை, எண்ணாகமத்தில் பேசலை, லேவியராகமத்தில் பேசலை, உபாகமத்தில் 8வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அப்போ அவர் அதில் போட்டிருந்தது, 40 வருடங்களாய் உன் வஸ்திரம் பழசாகலை,
இந்த தேசத்துக்குள்ளே, ஏன்னா அப்போ அது கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள விட்ட நேரம். நாங்கள் அப்போ புது வீடு கட்டி இந்த புது வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கோம். அப்போ அவர் பேசுனதெல்லாம் எனக்கே தான் பேசுன மாதிரி தான் இருந்தது. அப்படி அவர் அந்த வார்த்தை, அந்த பைபிள் படித்தோடனே அவர் அப்படி அந்த அதை கேட்டவுடனே அடுத்து படிக்க முடியாது. டக்குன்னு மூடி வச்சுட்டு ஓடி வந்து என்னோடய பீரோவை திறந்துட்டு அழுவேன். ஆமாண்டவரே, 40 வருடங்களாச்சு, எனக்கு இன்னும் வஸ்திரம் பழசாகலாண்டவரே, நீர் அவ்வளோ கொடுத்து. ஏன்னா நான் டீச்சருன்றதுனால நிறையா புடவை எடுப்பேன். ஏன்னா பிள்ளைங்கள் முன்னத்தில் நம்ம போகும்போது உண்மையில் டீச்சர்ஸ் வந்து ஒரு நல்ல லுக்காக தான் போகணும். பிள்ளைங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? 2 சேலைக்கு ஒரு புடவையை இல்லை 2 புடவைக்கு சேம் ப்ளவுஸ் போட்டு போயிருந்துச்சுன்னா மெதுவாக பக்கத்தில் வந்துட்டு கேட்பாங்க, 2 in 1 அப்படின்னு கேட்பாங்க. பசங்க பொண்ணுங்க கேர்ள்ஸ் ஸ்கூலில் வேலை செஞ்சேன். உடனே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், இல்லை 3 in 1 அப்படின்னு சொல்லுவேன். பிள்ளைங்களாம் ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க, நல்லா படிப்பாங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பாங்க. அப்போது விதத்தால் அவங்க கண்டுபிடிப்பாங்க. பர்த்டேக்கு ட்ரெஸ் கட்டிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த சிவப்பு கலரில், மேம் இந்த ரெட் கலரில் கட்டிட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், நீங்கள் அன்றைக்கி கோவமாக இருப்பீங்கம்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்கள் வந்து நம்மளை அறியனா நம்ம நிறைய புடவை எடுக்கத்தான் செய்வோம். அப்போது நான் போய் பீரோவை திறந்துட்டு அழுகிறேன். 40 வருஷம். ஆமாம் ஆண்டவரே, எனக்கு ஒரு குறை இல்லைப்பா, ஒன்று கூட பழசாகலைப்பா. ஏன்னா ரொம்ப ரேராக தானே அதை உடுத்துவோம், அதனால் புடவை பழசே ஆகாது. அழுகிறேன். அப்போது அந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? அப்படி அழுகிறேன். அடுத்து அவர் பேசுகிற எல்லாமே எனக்கு பேசுனது போலயே தான் இருந்தது. கற்பனைகளை கை கொள்ளணும், வசனங்களை கை கொள்ளணும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்கக்கூடாது, உன்னை வந்து அவர் சிட்சித்து இந்த வழியில் கொண்டு வந்திருக்கிறாரு, நீ வந்து நான் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்னோட கைப்பலன் நீ நினச்சிடாத, இது வந்து தேவன் தான் உனக்கு கொடுத்துருக்குறாரு, இந்த பாலும் ஓடும் இந்த தேசம் வந்து ரொம்ப நல்ல தேசம். அந்த அப்போ அந்த கேந்திர விகார பகுதி எங்களுக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்டு அந்த ஃப்ளாட்டில் வந்தது எங்களுக்கு. அப்போது அவர் சொல்கிறதெல்லாம் அவர் என்னோடையே பேசுனது மாதிரியே இருந்தது. பிரியமானவர்களே, அவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அவருடைய சத்தியத்தின்படி ஒவ்வொரு நாளும் நான் வாசிக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். பிரியமானவர்களே, அவர் என்ன சொன்னாலும், அவர் என்ன அதில் கற்பனைகள் போட்டிருந்தாலும் அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். உண்மையிலேயே தேவனுடைய சத்தத்தை என்று நான் கேட்டனோ அன்றிலிருந்து இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம். ஒரு பாட்டு கூட எழுதியிருக்கேன். பேசுகின்ற தெய்வம் நீரே, பேரன்பு கொண்டவரே, பேசுகின்ற தெய்வம் நீரே, பேரன்பு கொண்டவரே, பாசமுள்ள தந்தையும் நீரே, பரிசுத்த தெய்வம் நீரே. ஆம், பேசுகின்ற தெய்வம், பாசமுள்ள தந்தை, பரிசுத்தமுள்ள தேவன், எல்லாம் அவரே. ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மளோடு பேச வேண்டும். பிரியமானவர்களே, அவர் என்றைக்கு பேசுகிறாரோ அன்றிலிருந்து நம் வாழ்க்கையில் நம்மை தேவன் உயர்த்துவதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இது என் வாழ்க்கையில் நான் கண்ட உண்மை. நீங்களும் வேதத்தை எடுக்கும்போது கர்த்தர் உங்களிடம் பேச வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் அந்த கவுன்சிலிங்க்கு போகத்துலாம் வேதனையோடு, அப்படி துக்கத்தோடு, நல்லா கடவுளை அறிஞ்சவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், நல்லா ஊழியம் பண்ணுறவங்க தான், ஆனால் அவங்க வந்து நிற்கிற நேரத்தில் அவங்க அப்படியே அந்த காரியங்களை பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவங்கள்ட்ட சொல்ல, ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்போ நான் சொல்லுவேன், இன்று தேவன் உங்களோடு பேசுகின்ற வார்த்தை 2 வார்த்தை தான் அப்படின்பேன். அந்த 2க்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களாம்பே, அவங்க சரியும்பாங்க. அப்போ சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேளுங்க, அவருடைய சித்தத்தை செய்யுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவங்க கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து கடந்து செல்வார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அதே தான். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டால் தான் அவர் சித்தம் செய்ய முடியும். கர்த்தருடைய சித்தம் செய்யும்போது தான் கர்த்தர் நம்மளை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. அவர் அழைப்பின் சத்தத்தை நாம் கேட்கணும். இந்த உலகத்தின் கவலைகளில், உலகத்து சத்தத்தில் அவர் சத்தம் கேட்க நான் மறந்திருந்தேன். ஆனால் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கும்போது அவர் சத்தம் எனக்கு உன்னா, அதாவது எனக்கு எதுவும் இதுனா ஆண்டவரோடு தான் நான் பேசுவேன். மன கஷ்டங்கள் நான் நேரத்தில் தகப்பன்ட்ட பேசுகிறது போல் நான் பேசுவேன். அவர் எனக்கு திருப்பி பதில் சொல்லாட்டாலும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அவர் என்னை ஆறுதல் படுத்துவார்.
ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்போம். அவர் சித்தம் செய்ய நம்மளை ஒப்புக் கொடுப்போம். காட் பிளஸ் யூ.